நீ நான் காதல் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். அபி விக்னேஷ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. விக்னேஷ் கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே அஞ்சலி போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அபி விக்னேஷ் கிட்ட சொல்றாங்க, கூடி சீக்கிரம் நீங்க கல்யாணம் பண்ணணும், கல்யாண பத்திரிகையோட நீங்க என்ன பார்க்கணும் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே முரளி கிருஷ்ணா எப்படியெல்லாம் இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அது எதுவுமே நடக்க கூடாது, நடக்கவும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும்போது அஞ்சலி சொல்றாங்க, விக்னேஷ் ரொம்பவே நல்லவா, ஏன் அபிக்கு விக்னேஷ் கூட கல்யாணம் நடந்திருந்தா நிஜமாவே அவங்க அவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க, அபிக்கு ஏத்த பேர்னா அப்படிதான் சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே முரளி பிரேக் பிடிச்தான் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பயங்கரமா கோவப்பட்ட முரளி பிரேக் பிடிக்கிறாங்க. அஞ்சலி கிட்டத்தட்ட கீழே போய் விழுற மாதிரி வந்துடுறாங்க. சாரி அஞ்சலி, நான் ஏதோ ஒரு எமோஷனலா இப்படி பண்ணிட்டேன், சாரின்றாங்க. இருக்கட்டுங்க பரவாயில்ல, நீங்க ஏதோ ஒரு வேகத்துல ஓட்டிருக்கீங்க, விடுங்க, இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அஞ்சலி போறாங்க. உடனே முரளி இல்ல, எப்படி எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசியிருப்ப, என்னுடைய அபி எனக்கு மட்டும்தான், அவ யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப முரளி மறுபடியும் வெறுப்பேற்றணும், எப்படியாவது ராகவ வெறுப்பேற்றணுன்றதுக்காக ஏதோ விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ ராகவ் பயங்கர கோவப்படுறாங்க. இப்ப திடீர்னு ராகவுக்கு ஒரு போன் கால் வருது. ராகவ் போன் கால்ல ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் நீங்க பேசுவீங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அபி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அபி மேல கோவப்பட எல்லாருமே ராகவ பிடிச்சி கண்டபடி திட்டுறாங்க. இவ என்ன சொன்னா உன்கிட்ட, நீ எதுக்காக இவ்வளவு கோவப்படுறனால சொல்லிட்டு ராகவ கண்டபடி திட்டுறாங்க. ராகவ் எதுவும் பேசாம சைலண்டா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த ட்ராக்கா இப்ப நம்ம அபி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ராகவ் கால் பண்ணி நீ எங்க இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன, என்னை பார்த்தாவே உங்களுக்கு அந்த அளவுக்கு கோபம் வருது, அப்படி இருக்கும்போது நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.